ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, சண்டே இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து வீட்டில் அம்மா இல்லை, அம்மா ஊருக்கு போய் ஒரு 4-5 நாள் ஆச்சு. நானும் தம்பி அப்பா மட்டும் தான் இருக்கோம். ஸோ காலையிலேயே ஏஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. என்னடா இது மார்னிங்கே இப்படி இருக்குன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் கிச்சன் உள்ளே போய் பார்த்தா எங்கள் அப்பா உள்ளே குக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எங்களுக்கே வந்து ரொம்ப அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்குது. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் இப்போ அப்பா குக் பண்ணுறாரு, குக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த தான் ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு வ்ளாக் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ டுடே இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபன் சமையல் வித் அப்பா. என்ன குக் பண்ணுறாருன்னா சாம்பார், அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் உருளைக்கிழங்கு பொரியல் நினைக்கிறேன். ஆல்ரெடி சாப்பாடு வடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏஞ்சோம். இப்போ சாம்பார் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த வீடியோ நான் பின்னாடி அட்டாச் பண்ண பாருங்கள். பயங்கரமான கெட்டப்பில் எங்கள் அப்பா வந்து குக் பண்ணியிருக்காரு. ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளி கரைச்சிட்ருக்காரு சாம்பாரில் ஊற்றுறதுக்கு. ஆல்ரெடி ஆனியன் டொமேட்டோலாம் கட் பண்ணி வச்சிட்டாரு. ஸோ டுடே சமையல் உருளைக்கிழங்கு பொரியல். அது உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் வந்து இதெல்லாம் டொமேட்டோஸ் ஆனியன்லாம் வந்து கட் பண்ணி வச்சாரு. இப்போ வந்து புளி கரைச்சிட்ருக்காரு. ஸோ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி அந்த புளி ஊற்றின சாம்பாரை வந்து திருப்பி சூடு பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து வந்து ஒரு தனியாக ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு நினைக்கிறேன். சாரி, சாம்பார் தாளிக்கிறதுக்கு. சாம்பார் ஆல்மோஸ்ட் அப்போ ரெடி. இதில் வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டாச்சு. கடுகு தானே இப்போ ஃபஸ்ட்டு போட்டுருக்கணும். ஸோ கடுகு நாங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறதால கடுகு லாஸ்ட்டாக போடுறோம். இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு மேக் பண்ணேன்னா, எங்கள் அப்பா வந்து ரொம்ப வருஷம் கழித்து இப்போ வந்து குக் பண்ணிட்டுருக்காரு. ஐ திங்க் எங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு வாட்டி அம்மாவுக்கு கால் உடையும் போது தானே, எங்கள் அம்மாவுக்கு கால் உடையும் போது ஐ திங்க் 4th or 5th படிச்சுருந்தோம் நினைக்கிறோம். ஸோ அப்போ வந்து எங்கள் அப்பா ஒரு வாட்டி குக்கிங் ட்ரை பண்ணார். அதுவும் வந்து தயிர் சாதம் சமைக்கிறதுக்கு. ஆனால் அந்த சாப்பாடு வந்து கடைசியில் வந்து அல்வா மாதிரி வந்துச்சு. ஸோ ஆஃப்டர் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 23 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் எங்கள் அப்பா குக் பண்ணுறாரு. ஏன்னா அம்மா ஊரில் இல்லை, வீட்டில் இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக எங்கள் அப்பாவே இப்போ கடத்தில் இறங்கிட்டார். ஸோ பாருங்கள், இன்றைக்கி இந்த வீடியோ வந்து கடைசியில் நாங்கள் சாப்பிட்டு சொல்கிறோம் எங்கள் அப்பா குக் பண்ணது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மோரோவர் வீட்டில் நிறைய பேரோட வீட்டில் வந்து அம்மா ஊருக்கு போகும்போது அப்பா வந்து குக்கிங் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து அப்பா வந்து ஒரு சுச்சுவேஷனில் சமைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸ்டோ பண்ணிக்கலாம்.
இப்படி திருப்பிக்கோங்க. கடாய் இப்படி திருப்பி போடுங்க. அப்போதான் இப்போ வந்து அந்த தாளிப்பை வந்து நம்ம சாம்பாரில் ஊற்றியாச்சு, போட்டாச்சு. ஸோ சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி. நல்லா பொங்கி வந்துட்டு எங்கள் அப்பா பண்ணது அவரே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாரு. உப்பு கரெக்டாக இருக்கு. என்ன கொஞ்சம் சுண்டன்னு நினைக்கிறேன் இல்லை? அடுத்தது வந்து இப்போ வந்து மிளகாத்தூள் போடுறோம். இது காஷ்மீர் மிளகாத்தூள். இது கலருக்கு இன்னொரு மிளகாத்தூள் இருக்கும் பாருங்க. அப்போனா அதுதான் அது. ஓகே ஓகே. ஸோ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது ரெண்டும் போட்டாச்சு. உப்பு, ஸோ உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். போட்டுட்டு மறுபடியும் அது கலர் வேண்டியதான். ஒரு பக்கம் சாம்பார் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்குக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களே கலர் பாருங்கள், பக்காவான கலரில் ரெடி ஆகிட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பக்கம் சாம்பார். ஸோ சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாருக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. ஓய் அம்மோய் ராஜுமா, என்ன பண்ற? அப்புக்குட்டி, அப்புக்குட்டி, தஸ்வன், தஸ் வரியா? தாத்தா சமைக்கிற சாப்பிடுறியா? இப்போ வந்து ஃபைனலாக நாங்கள் உருளைக்கிழங்கு போட போகிறோம். ஒரு விளாகாக எடுக்கலாம் யூடியூப்டா. சரி, ஓகே ஓகே. நான் யூடியூப் வீடியோ வேற எடுத்துருக்கேன். ஆமா ஆமா, உருளைக்கிழங்கு இது ஒன்று ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரசமா கொண்டுருவேன். ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு, பக்கம் ரெடி ஆயிடுச்சு எல்லாம்.
எல்லாமே அவர் தான் சமைச்சிட்டு இருக்காரு. நான் வீடியோவே எடுத்துட்டு இருக்கேன் யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு. தூங்குறாரு. நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். சரி, ஓகே ஓகே, கூப்பிட்றேன், பாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவில் வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், செம்ம கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். எப்படி எங்கள் அப்பாவோட குக்கிங் வேறு லெவலா? அது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாமோ? குட்டி பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. அதுதான் தண்ணி ஊற்றலாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குக்கிங் எல்லாமே மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஹரிஷ் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப வருஷம், ஆல்மோஸ்ட் மோர் தென் 22-23 இயர்ஸ் கழிச்சு எங்கள் அப்பா இன்னைக்கு வந்து குக்கிங் பண்ணியிருக்காரு. இன்னும் நாங்கள் சாப்பிடல. ஸோ ஆஃபீஸ் கிளம்பும்போது சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவோம். ஸோ சாப்பிட்டுட்டு ரிவ்யூ எப்படி மறக்காமல் உங்கள் வீட்லேயும் வந்து அப்பாங்க யாராவது குக் பண்ணியிருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மறக்காமல் ஹரிஷ் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பை, லவ் யூ ஆல்.